ஹே கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபிட்டிக் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து உசி ரியாக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஏன்னா அதே மெக்கானிசம் தான் நம்ம இந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அங்கே வந்து ஆல்கேன் வச்சு பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ஆலுஹரின், அதாவது இந்த குளோரோபென்சின் இருக்கு இல்லையா, இந்த குளோரோபென்சின் பாருங்கள். குளோரோபென்சின் வந்து இப்போ வந்து NaOCl கம்பைன் ஆகி வி வில் கெட் அதே மாதிரி இங்கே கீழே இருக்க NaOCl கம்பைன் ஆகி வில் கெட் 2NaCl அண்ட் மெயின் ப்ராடக்ட் வந்து 2 பென்சின் இருக்கு இல்லையா, 2 பென்சின் கம்பைன் ஆகி வி வில் கெட் ப்ராடக்ட் லைக் 1,2 பைஃபீனைல். 2 ஃபினைல் ரிங் இருக்குல்ல, அதனால 1,2 பைஃபினைல். இப்போ வந்து இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம் பார்ப்போம். இந்த சோடியமில் வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதே மாதிரி குளோரினில் வந்து 3 லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ ஒன்ஸ் இந்த சோடியம் வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணதுக்கப்புறம் குளோரின் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஸ்டேட் போடும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஸ்டேட் போடணுன்னா மைனஸ் சார்ஜ் இங்கே ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அன்ஸ்டேபிள் ஆயிரும். அன்ஸ்டேபிள் ஆகிறதுனால இந்த பாண்டு, இந்த பென்சினுக்கு குளோரினுக்கு ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாண்டு பிரேக் ஆகிட்டு இப்போ அப்புறம் வந்து எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணதுனால சோடியம் வந்து ப்ளஸ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், குளோரின் வந்து மைனஸ் சார்ஜாக இருக்கும். தென் குளோரின் வந்து பென்சினை விட்டு லீவ் ஆகி வந்ததுக்கப்புறம் சோடியமும் குளோரினும் கம்பைன் ஆகி வி வில் கெட் அ சால்ட் NaCl and we will get a compound like this, the free radical. தென் இங்கேயும் அதே மாதிரி தான். ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ டைப் ஆஃப் நியூட்ரல் சார்ஜ் ஆர் சம்திங். அதை பற்றி ரொம்ப குழப்பிக்காதீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பற்றி ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்னா என்ன அப்படின்னு பற்றி சொல்கிறேன். தென் இங்கே ஸ்டெப் 2 வந்து என்ன நடக்கும்னா அதே மாதிரி தான். இது வந்து எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணோன்னா வி வில் கெட் அ NaCl sodium chloride and we will get a compound like this. Then step 3 வந்து இந்த 2 காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணணும். அவ்வளோதான் இந்த ரியாக்ஷன்.